அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் காலம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை நவமி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டில் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரும் மாதம் ஆனி மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆனி மாதம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழும் மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம். தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம் ஆகும். நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்துள்ளது. சேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன். ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆனி 12ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 23ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார். மேலும் ஆனி திருமஞ்சத்தின் போது ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் விலகும். அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ தலங்களில் தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில் தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திரு அருளும் குரு அருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோவில்களின் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் தான் நடைபெறும். ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது. அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆனி மாதம் பௌர்ணமியையொட்டி சுவாமியும் அம்பாலும் திருவீதியுலா வரும்பொழுது காரைக்கால் அம்மையார் திருவுருச்சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் வீட்டின் மீது ஏறி நின்று மாம்பழங்களை கூடை கூடையாக காரைக்கால் அம்மையார் மேல் அபிஷேகம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களது ராசிநாதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட அமைப்பில் நிற்கின்றார். யோகாதிபதியான சனி பகவான் மிக வலிமையான அமைப்பில் 10ஆம் இடத்தில் நிற்பது பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய அமைப்பு. அதே நேரம் ஜென்மராசியில் குரு பகவான் இருப்பதும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் நிற்பதும் சில நேரம் தடையும் தாமதமாக நகரலாம். செவ்வாய் பகவான் இந்த மாதம் முதல் வாரத்தில் ஆரோக்கியத்தில் பிணக்குகளை கொடுத்து பார்ப்பார். இருந்தாலும் எந்த பாதகமும் இருக்காது. குடும்ப இனிமைகளுக்கு எந்தவித குறையும் இல்லை. பொருளாதார தேவைகள் உடனுக்கு உடன் பூர்த்தியாகி கொண்டே வரும். புதிய கடன் பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டமும் மன நிறைவான ஒற்றுமை சந்தோஷமும் தொடரப்போகின்றது. பொருளாதார ரீதியான சங்கடங்கள் அனைத்திற்கும் இந்த மாதம் தொடங்கி 6வது தினம் முடிந்த பிறகு சந்தோஷ திருப்பு முறைகள் ஏற்படும். தொழில் வியாபார நிர்வாக விஷயங்கள் இனிமேல் எந்தவித தொய்வும் தராது. சுபகாரிய திருமண சுப சடங்கு விஷய இழுபறிகள் விலகி சந்தோஷங்களை கொடுக்க போகின்றது. கடன் கண்ணி வழக்கு விவகாரங்கள் ஒழுங்கான தீர்வுக்கு வரப்போகின்றது. இளம் வயது தம்பதியர்களின் குழந்தை பாக்கிய இயக்கத்திற்கு சந்தோஷமான தீர்வு ஏற்பட போகின்றது. இந்த மாதம் தொடங்கி 11வது தினம் கடந்த பிறகு திருப்பு முனையை சந்திப்பீர்கள். விருப்பப்பட்டது அனைத்தையும் எளிதாக அடைய இருக்கின்றீர்கள். இந்த மாதம் பெரிய மகிழ்ச்சிகள், பொன்பொருள் சேர்க்கை, உபரி வருமானம், சொத்து பத்து சம்பந்தப்பட்ட நன்மைகள் என்று குவிய போகின்ற அற்புதமான மாதம் இது.
மேலும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக அனைவரிடத்தும் ஒருங்கிணைத்து அணுகி செய்ய வேண்டிய செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்களில் உண்மைத்தன்மைக்கு ஏற்ப செய்து காட்டுவதில் தான் உங்களது தனித்திறமை காணப்படுகின்றது. அறிவு, ஆற்றல், திறமை, பண்பு, பரிவு, அடக்கம் போன்ற நல்ல குணங்களுடன் விளங்குவீர்கள். இதுவரையில் நடைபெற்ற விரயங்கள், மனக்கசப்பான செயல்கள் ஆகியன சூரியனை கண்ட மூடுபறி போல விலகி கரைவது போல் கரைந்து போகும். செயல்களில் வேகம், விவேகம், கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்ட செயல்களுக்கு முக்கியத்துவம் அளித்து உறுதிப்பாடுடன் செய்து முடிப்பது போன்ற ஒப்பற்ற பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் நிர்வாக திறமைகளை திறம்பட செய்து காட்டுவீர்கள். சந்ததி, புகழ், பிரபலம், அந்தஸ்து கிடைக்கும். வீடு, மனை வாங்கவும் வண்டி வாகன சுகங்கள் அடையும் தருணம். திருமண தடைகள் அகன்று திருமணம் கைகூடி விவாகம் நடைபெறும் தருணம் இதுவே. உங்களின் அறிவு, ஆற்றலுக்கு தகுந்த உயர்வு, அந்தஸ்து கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடும். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். பெரியோர்கள், மூத்தோர்களின் சந்திப்பு, அரவணைப்பு ஏற்படும். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வுகள் உண்டாகும். ஜீவனாதிபதி ஜீவன பாவத்தில் பூர்வ பலம் பெற்று மாற்று பாவத்தை பார்வையிடுவதால் தாய்வழி உறவுகளில் சஞ்சலம், தாயார் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். கவனம் கொண்டு தாயாருக்கு தேவைகளை கவனித்துக் கொள்ள முயற்சியுங்கள். தனவரவு திருப்தி தரும். வீண் விரயங்கள் கட்டுக்குள் இருக்கும். இந்த ரிஷபராசி பெண்களுக்கு பணிச்சுமைகள் கூடினாலும் அவற்றை நயமாக, வெகு லாபமாக, கன கச்சிதமாக செயலில் செய்து முடிப்பீர்கள். நிர்வாக பொறுப்பை நிதி மந்திரியாக கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வுகள் உண்டு. பிள்ளைகளிடம் கண்டிப்புகளுக்கு பதில் அன்பை காட்டினால் பலன் நல்லதாக உண்டாகும். ஆடம்பர வஸ்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். சுப சடங்குகள் நடைபெறும். மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும். விளையாட்டுத்தனத்தை குறைத்துக் கொண்டு கூடுதல் கவனம் செலுத்தினால் மேலும் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். நண்பர்களுடன் வார்த்தைகளில் ஏளனத்தை காட்டுவதன் மூலம் நட்புக்கு உகந்ததாக இருக்காது. அரசியல்வாதிகளுக்கு நினைத்தது நடைபெறும். நிழல் நிஜமாகும் வண்ணம் ஆதாயம் அடைவீர்கள். உடன் இருப்பவர்கள் மூலம் சிறு வளர்ச்சி பெற இயலும். அனைவரையும் அரவணைத்து சென்று உங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் கார்த்திகை, மிருகசீரிடம், திருவாதிரை, பூசம், ஹஸ்தம், அனுஷம், திருவோணம், சதயம், புரட்டாதி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூன் 17, 18, 21, 22, 23, 25, 27, 29, 30 மற்றும் ஜூலை 1, 2, 4, 6, 7, 9, 10, 12, 15. இந்த மாத செவ்வாய்க்கிழமை ராகுகால வேளையில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வாருங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.